ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். தி 50 எபிசோட் 24 பத்தின ஒரு விரிவான பார்வை பார்த்துடலாமா? பிரின்ஸ் வந்து தன்னோட டீமுக்கு நிறைய பேர் வந்து ஓட்டிங்காக சேரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது நீங்க அந்த டீம்ல கூட விளையாண்டுக்கோங்க, பட் ஓட்டிங் போடும்பொழுது எங்களுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி இப்ப நிறைய பேரை அவங்க டீமுக்கு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து இதுதான் நடக்குது. பிரின்ஸ் வந்து துஷ்யந்தோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. உன் டீம்ல வந்து உன்னை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்க நீ நினைக்காத. நாளை பின்ன ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க கண்டிப்பா வந்து உன்னை விட்டுடுவாங்க, உன்னை ஓட் அவுட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா பேசுற ஆளுங்களை பிடிக்காது. சுத்தி வளைச்சு அவங்களுக்காக நிக்கிற ஆளுங்கள தான் பிடிக்கும். ஸோ உன்ன அவங்க ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ நீ அந்த டீம்ல இருக்கிறது வேஸ்ட். நீ இருந்துக்கோ, பிரச்சனை இல்ல. நீ அவங்களுக்காக விளையாட, அதுவும் பிரச்சனை இல்ல. பட் ஓட்டிங்னு வரும்பொழுது நீ எங்களுக்கு ஓட் பண்ணு. சோ தட் உனக்கு பிரச்சனைன்னு வரும்பொழுது நாங்க ஓட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பிரின்ஸ் வந்து துஷ்யந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ துஷ்யந்த் வந்து நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாரு. பட் துஷ்யந்த் அங்க வந்து நேரா போய் ஃபைசு கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி என்ன அந்த டீம்ல கூப்பிடுறாங்க, ஆனா வந்துட்டு எனக்கு போலாமா வேணாமான்னு யோசனையா இருக்கு அப்படின்னா ஃபைசு வந்து எனக்கு இதுதான் உன்கிட்ட பிடிக்கும், நீ வந்து நேராவே சொல்லிடுற, பட் உன் மனசுல உனக்கு தோணுது அங்க போய் விளையாடணும்னு, கரெக்டா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு துஷ்யந்த் வந்து ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது, ஏன்னா நான் என்னையும் பார்க்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி துஷ்யந்த் சொல்றாரு. ஸோ துஷ்யந்தும் வந்து பிரின்ஸ் டீமுக்கு போய் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஓட்டிங்னு வரும்பொழுது பிரின்ஸ் டீமுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம பிரின்ஸ் டீம்ல வந்து சிவோட உட்காந்து பிரின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. டேஞ்சர் ஜோன் அப்படின்னு போடணும், நம்ம கையில வந்து கேம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா வந்து ஃபைஸ் அத்னன் இவங்க 3 பேரையும் போட்டுறணும். ஏன்னா இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், 3 பேர் வந்து ஒரு பிரதர்லி பாண்ட்ல இருக்காங்க. இன் கேஸ் வந்து ஒருத்தர் மாட்டிக்கிட்டா கூட இன்னொருத்தர் காப்பாத்தி விட்டுறாங்க. அதனால நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா இவங்க 3 பேரையுமே டேஞ்சர் ஜோன்ல போட்டுறணும்ன்ற மாதிரி பிரின்ஸ் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் கன்ஃபார்மா வெளியில போயிடுவாங்கல்ல. சோ அதுக்காக அவர் பிளான் பண்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா நீலம், ஷிவ் அண்ட் யுவிகா இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீலம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ அந்த ஃபாக்ஸை லவ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா அந்த ஃபாக்ஸே எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ஒரு மேல் ஃபாக்ஸ் வேணும், நான் வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீலம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யுவிகா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, உன் எதிர்க்கவே இருக்கிறான்ல ஒரு மேல் ஃபாக்ஸ், நீ அவனே வந்து கரெக்ட் பண்ணலாம்ல அப்படின்ட்டு. அதுக்கு நீலம் வந்து இல்ல இல்ல இவன் இல்ல, எனக்கு சூப்பரான மேல் ஃபாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ யுவிகா சொல்றாங்க, இங்க வந்து ஆட்கள் குறைஞ்சிட்டே இருக்காங்க, ஸோ இருக்கிறவங்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுமோ உங்களுக்குள்ள பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஃபைஸ் வந்து ரஜத் கிட்ட திரும்பவும் கேட்டுட்டு இருக்காரு, நீ உண்மையா சொல்லு, நீ வந்து ஃபைஸ் நேம சொன்னியா, அதாவது அன்னைக்கு நேத்து நடந்த பிரச்சனையில ஃபைஸ் நேம நீ சொன்னியா, ஸ்ருதிகாவை எடுத்துட்டு ஃபைஸ போடுங்க அப்படின்னு நீ சொன்னியான்னு திரும்பவும் கேட்கிறாரு. அதுக்கு ரஜத் சொல்றாரு, இதை பத்தி நான் நிறைய தடவை இல்லைன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணி பேசிட்டேன், பட் நீங்க யாரும் நம்புறதா இல்ல. பிரின்ஸ் வந்து பிளேம் கேம் விளையாடுறாரு, அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேல எனக்கு இந்த விஷயத்துல பேசுறதுக்கோ இல்ல திட்டு வாங்குறதுக்கோ அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லிட்டு, நான் டார்கெட் பண்றது விக்ராந்த் தான். ஏன்னா விக்ராந்த் வந்து டபுள் சைட் கேம் விளையாடுறாரு, அங்கேயும் நல்லா இருக்க மாதிரி இருக்காரு, இங்கேயும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்காரு. ஸோ அவர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போனார்னா 2 டீம்ல இருந்தும் சப்போர்ட் கிடைக்கும்ன்ற மாதிரி அவர் ஒரு சேஃப் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அதனால என்னோட டார்கெட் வந்து விக்ராந்த் தான், விக்ராந்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வெரிக் பண்ணணும், அதுதான் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்ன்ற மாதிரி ரஜத் பேசுறாரு. அது வந்து ஃபைஸுவுமே வந்து அது கரெக்ட் தான், விக்ராந்த் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ விக்ராந்த் தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்ன்ற மாதிரி அவருமே வந்து பேசிட்டு இருக்காரு. ரஜத் இன்னமும் சொல்றாரு, இந்த மாதிரி எனக்குன்னு சேவ் பண்றதுக்கு ஒரு 5-6 மக்களை நானும் சேர்த்து வச்சுக்கணும் தானே, ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 5-6 மக்களை வச்சிருக்கேன் தான், ஸோ அதுல வந்து ஸ்ருதிகாலாம் இருக்கிறா, அதனாலதான் வந்து நான் ஸ்ருதிகா நேம சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நிக்கி சொல்றாங்க, ஓகே ஃபைன், நீ வந்து அந்த மாதிரி உனக்காக ஒரு டீம் செட் பண்ணிக்கிறதுலாம் கரெக்ட் தான், பட் எங்ககிட்ட அதை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ரஜத் சொல்றாரு, நான் வந்து பர்சனலா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எதுக்கு நான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும், நான் இந்த டீம்ல விளையாடுறேன், இந்த டீமுக்கு லாயலா இருப்பேன், அதெல்லாம் ஒண்ணுதான், பட் நான் டேஞ்சர் ஜோன்ல மாட்டினா என்ன யார் காப்பாத்துவா, அதுக்கு ஒரு 5-6 பேர் நான் வச்சுக்கணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆட்கள் தான் இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா, லக்ஷய், துஷ்யந்த் இவங்களெல்லாம் வந்து அவர் வச்சிருக்கதா சொல்றாரு. பட் துஷ்யந்த் மனசுல இப்போ ஒரு நினைப்பு இருக்கு, அந்த டீம்ல போய் விளையாடலாமான்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளவு தூரம் இவங்க லாயலா இருப்பாங்கன்னு தெரியல. அண்ட் ஸ்ருதிகாவும் பாத்தீங்கன்னா மனிஷா மாட்டாங்கன்னா மனிஷாவை தான் டேஞ்சர் ஜோன்ல காப்பாத்துவாங்க, அதே டைமுக்கு ரஜத் இருந்தாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அண்ட் ஸ்ருதிகா தான் இந்த சீசன்லயே இது வரைக்கும் ஒரு தடவை கூட டேஞ்சர் ஜோன் பக்கமே எட்டி பார்க்காத ஒரு கண்டஸ்டன்ட்னா ஸ்ருதிகா தான். ஸோ இது வரைக்கும் அவங்க டேஞ்சர் ஜோனே போனதில்லை. இப்போ நிக்கி போயிட்டு அர்பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதாவது வந்துட்டு ரஜத் வந்து நம்மளுக்காக விளையாடல, ரஜத் வந்து அவனுக்காகவே விளையாண்டுக்கிறான், அவனுக்குள்ளேயே ஒரு டீம் செட் பண்ணி அவனுக்காக விளையாடுறான், ரஜத்லாம் நம்மள வந்து சேவ் பண்ண மாட்டான், அவனை வந்து எப்பவுமே நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அவன்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அர்பாஸ் வந்து அப்படி கிடையாது, சொந்த டீம்லயே வந்து நம்ம இப்படி சந்தேகப்படக்கூடாது, கொஞ்சம் நம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே தான் ஃபைஸும் சொல்றாரு நிக்கி கிட்ட, நம்ம வந்துட்டு சொந்த டீம்லயே வந்து சந்தேகப்படக்கூடாது, நம்பணும் மத்தவங்கள அப்படின்னு. அப்ப நிக்கி சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே தான், சரி ஃபைன், நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன், பட் ஸ்டில் எனக்கு அர்பாஸ்க்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது நீங்க ரஜத் கிட்ட போய் ஓட் கேட்காதீங்க, நீ போடுன்னு சொல்லிட்டு ரஜத் ஓகேன்னு சொல்லிட்டாருன்ட்டு அவர் ஒரு கவுண்டா எடுத்துட்டு எங்களை விட்டுறாதீங்க, ஏன்னா ரஜத் வந்து எங்களுக்கு ஓட் போடுவாரா இல்லையான்றது தெரியாது, ரஜத் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்றாங்க. இப்போ நேஹல் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க,
சொல்றாங்க. இப்ப நான் வந்துட்டு எனக்கு எந்த பேர் வேணாம். அதாவது பிரின்ஸ் அண்ட் ரஜத் இருந்த ப்ரோகிராம்ல நேஹலும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்படின்ற எனக்கு பேர் வேணாம். எனக்கு வந்து நான் தனியா தெரியணும். இந்த ஷோல வந்து நான் தனியா தெரியணும். நான் சோலோவா தெரியணும். அத விட்டுட்டு நான் இவங்க அவங்க ஷேடோல இருக்க விரும்பல. அப்படின்ற மாரி நேஹல் சொல்றாங்க. ஸோ அவங்க பேசுறது பார்க்கும்பொழுது என்ன புரியுது அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிரின்ஸ் அண்ட் ரஜத்த வந்து நம்ம எவிக்ட் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்ற மாரி தான் நேஹல் பேசுற மாரி தோணுது. அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க, கரெக்ட்டு. நம்ம பேர் வந்து தனியா தெரியணும். அதெல்லாம் நீ சொல்றது கரெக்ட் தான். பட் இவ்ளோ நாள் வந்து நம்மளுக்கு பிரின்ஸ் வந்து நம்மள க்ரூம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப திடீர்னு வந்து நம்ப அவருக்கு எதிரா போனோம்னா, அது வந்து நல்லா இருக்காதுல்ல. அது தப்பாயிடும்ல அப்படின்னு சொல்லும்பொழுது, அதுக்கு நேஹல் சொல்றாங்க, கரெக்ட் தான். எதிர்க்கக் கூடாது தான். கரெக்ட் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து திவ்யாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த இடத்துல திவ்யாவும் இருக்காங்க. திவ்யா வந்து அந்த கன்ஃபெஷன் ரூம் மாரி இருக்கிற இடத்துல போய் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. பிரின்ஸ வந்துட்டு டிட்ச் பண்ணிட்டு போணும் அப்படின்னு இவங்க பேசுறது வந்து தப்பு. அண்ட் வந்து ஷேடோல இருக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுல என்ன ஷேடோ இருக்கு? அவர் எப்பவுமே வந்து நம்மள க்ரூம் தான் பண்ணியிருக்காரே ஒழிய, அவர் ஷேடோல இருக்கிற மாரி நான் ஃபீல் பண்ணதில்ல. அப்படின்ற மாரி சொல்றாங்க. திவ்யா எடுத்துட்டு வந்து கிருஷ்ணா, சிவ் இவங்க கிட்டலாம் கூட சொல்றாங்க. நேஹல் வந்து இந்த மாரி ரொம்ப நெகட்டிவா பேசிட்டு இருக்கா. அது சரி கிடையாது. பிரின்ஸ்க்கு எதிரா போணும்னு நெனைக்கிறா. அது சரி கிடையாது. இவ்ளோ நாள் வந்து நம்மள க்ரூம் பண்ணிட்டு வந்தவர் இவர் இல்லையா? சோ இவர எப்படி நம்ப டிட்ச் பண்ணிட்டு போக முடியும்? திவ்யா சொல்றாங்க. சோ இதெல்லாம் நேஹல் பண்றத பார்க்கும்பொழுது, நேஹல வந்து அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு தோணுது. சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கிருஷ்ணா சொல்றாங்க, இல்ல இல்ல நம்ம இவ்ளோ நாள் வந்து அவள சப்போர்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட டீம்ல வச்சிருக்கோம். சோ இனிமேலும் நம்ம அவளுக்கு வோட் பண்ணி தான் ஆகணும். அவள டீம்ல சேவ் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஷிவ் சொல்றாரு, சில டைம் வந்து நம்ம போட்டியில ஜெயிக்கிறதுக்காக கழுத கூட கூட கை குலுக்கி தான் ஆகணும். அப்படின்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஸோ யாருக்குமே வந்து நேஹல பிடிக்கல. நேஹல் வந்து சோலோ கேம் ஆடணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அலையன்ஸோட செட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, அவங்கள வந்து வெளியில அனுப்பிச்சிடணும், எவிக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. பிரின்ஸ் அண்ட் யுவிகா இவங்க 2 பேரும் உட்கார்ந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் சொல்றாரு, இந்த மாரி ஒரு ரியாலிட்டி ஷோல தான் யுவிகாவ பார்த்தாராம். ஸோ அங்கருந்து தான் அவங்க 2 பேரோட லவ் ஸ்டார்ட் ஆச்சாம். ஸோ இவங்க 2 பேரும் இப்ப சேர்ந்து ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்றத நெனச்சு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அண்ட் யுவிகா வந்து ரொம்ப டேலண்டடான பெர்சன். எந்த ஒரு வேலைய எடுத்தாலுமே அத சூப்பரா செய்ற ஒரு பொண்ணு. அதனால இவ வந்து வாழ்க்கையில நெறைய முன்னேறணும், நெறைய பார்க்கணும், நெறைய க்ரோ ஆகணும்ன்றது தான் என்னோட விருப்பம். அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் உன்ன விஷ் பண்றேன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் தேங்க் யூ சொல்லிட்டு, ஒரு மாரி கொஞ்சம் ரொமான்டிக்கா இருந்தாங்க 2 பேரும். ஸோ அது பார்க்க வந்து ஓகே கியூட்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து பிரின்ஸ் வந்து சூப்பரான மூட்ல இருக்காரு போல இருக்கு. அவர் போய் கிருஷ்ணா கிட்ட போய் உன் லவ் ஸ்டோரி இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கிருஷ்ணா வந்து எனக்கு என் லவ் ஸ்டோரிய சொல்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட பத்தி சொல்றாங்க. அவர் வந்து இந்த ஊர்க்காரர் இல்லையா, வெளியூர்க்காரரா. ஸோ இவங்க 2 பேரும் வந்து சாட்டிங்ல தான் பார்த்துக்கிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் சேட் பண்ண உடனே ஃபோன் நம்பர் கேட்டாங்களாம். ஸோ அப்படிதான் வந்து இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் வந்துச்சா. இது என்ன இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஒரு பெர்சன் எடுத்த உடனே நம்மகிட்ட நம்பர் கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சாங்களாம். ஸோ 8 மந்த்ஸ்க்கு பேசி பேசி வந்து லைஃப் பத்தி எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து கோவாலாம் போனாங்களாம். அப்புறம் திரும்பி வந்தாங்களாம். தனித்தனியா இருந்தாங்களாம். 2 பேராலயும் தனித்தனியா இருக்க முடியலையாம். ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வந்து டெல்லிக்கு வந்தாராம் அவரோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்கு. வந்தவர் வந்துட்டு கிருஷ்ணாவ கூப்பிட்டு பார்க்கணும்னு சொன்ன உடனே கிருஷ்ணாவும் அங்க போனாங்களாம். ஸோ 2 பேரும் டெல்லியில மீட் பண்ணிட்டு அவருக்கு வந்து போக மனசே இல்லையாம். அவர் சொன்னாராம் எனக்கு போக விருப்பமே இல்லன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கும் விருப்பமே இல்லையாம். ஸோ அவங்க கிருஷ்ணா உடனே டக்குன்னு கேட்டாங்களாம், "ஓகே நீ வரியா? மும்பை வரியா? நம்ம 2 பேரும் வந்து மும்பைக்கு மூவ் ஆயிடலாம். நம்ம 2 பேரும் வாழ ஆரம்பிக்கலாம்னு" சொல்லிட்டு, ஸோ 2 பேரும் சேர்ந்து மும்பைல வந்துட்டு ஒண்ணா செட்டில் ஆயி, இப்போ வரைக்கும் ஒண்ணா தான் இருக்காங்களாம். ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் லவ்னா என்னன்னா, ஒரு பெர்சனுக்காக நம்ம எல்லாமே செய்றது. அந்த பெர்சனுக்காக நம்ம எதுனாலும் விட்டுக் குடுக்குறது. அண்ட் அந்த பெர்சனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது தான் வந்து லவ் என்ன பொறுத்தவரைக்கும். அவர் நல்லா இருந்தார்னா நான் நல்லா இருப்பேன். அவர் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். ஸோ அவர் ஹாப்பினஸ் தான் என்னோட ஹாப்பினஸ். அவர மிஞ்சி தான் எல்லாமே எனக்கு அப்படின்ற மாரி தான் கிருஷ்ணா சொன்னாங்க. ஸோ இதுதான் என்ன பொறுத்தவரைக்கும் லவ் அப்படின்னு சொன்னாங்க. லயன் வந்து திக்விஜய்க்கு ஐ இன்ஃபெக்ஷன் இருக்காம். ஸோ திக்விஜய் வந்து போய் ஐ இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நீங்க திரும்பி வாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால திக்விஜய் வந்து பேலஸ் விட்டு கிளம்பி போறாரு. அந்த பேலஸ் விட்டு கிளம்பி போகும்போது திக்விஜய்க்கு கடைசி வரைக்கும் போய் வழி அனுப்புன ஒரே ஒரு பெர்சன் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா. சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. சாங் பாடி கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சையா சாங்க வந்து எல்லாரையுமே பாட சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜத்லாம் வந்து செம்ம காமெடியா பாடுனாரு. அது ஏற்கனவே பாடியிருக்காரு. மத்தவங்களும் வந்து ரித்தி சரி பொண்ணுங்கலாம் சூப்பரா பாடுவாங்கன்னு பார்த்தா ரித்தி, கிருஷ்ணா எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. எல்லாருமே வந்து காமெடியா தான் இருந்தது. அண்ட் கட்டாரியா பாடுனது ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. ஸ்ருதிகாவ பாட வைப்பாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ருதிகாவ பாட வைக்கல. இதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, லயன் வந்தாரு. லயன் வந்து சொன்னாரு, ஹை வோல்டேஜ் ரிவெஞ்ச் கேம் ஒண்ணு நடக்க போகுது. ஸோ வந்துட்டு வன்ஷஜும் அப்புறம் கரணும் திரும்பி ரீஎன்ட்ரி ஆகுறதுக்காக உள்ள வராங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ உள்ள இருக்கிறவங்கலாம் பயங்கர எக்ஸைட்டடா இருக்காங்க. அந்த அரீனால வந்து கேம் நடக்குது. வன்ஷஜ் உள்ள வந்த உடனே கரணுமே உள்ள வராரு. கரண் வந்த உடனே அவர் ரொம்ப மெச்சூர்டா போய் வன்ஷஜ்க்கு போய் கை குடுக்க போறாரு. ஆனா வன்ஷஜ் வந்து நான் கையெல்லாம் குடுக்க மாட்டேன். உங்களுக்கு அசிங்கமா இல்லையா என்ன எலிமினேட் பண்ணி அனுப்புனதுக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு கரண் சொல்றாரு, "நான் ஏன் அசிங்கப்படணும்? அந்த டெசிஷன் வந்து நான் தனியா எடுத்தேனா? எல்லாரும் சேர்ந்து தானே எடுத்தாங்க. அது கலெக்டிவ் டெசிஷன் தானே. நீ என்ன என்ன மட்டும் குறை சொல்றது எப்படி நியாயமாகும்?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு
வன்ஷஜ் சொன்னாரு, "நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல எலிமினேட் பண்ணியிருந்தா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல எலிமினேட் பண்ணல. நீங்க என்ன சொன்னீங்க? இன்டராக்ஷன் இல்ல. மத்தவங்களோட நீ ஒழுங்கா பேசலன்னு. வந்த கொஞ்ச நேரத்துல யாரோட என்ன இன்டராக்ட் பண்ண முடியும்? நீங்க எப்படி வந்து அத சொல்லி என்ன வெளியில அனுப்பலாம்?" அப்படின்னு சொல்லும்பொழுது, கரணுமே வந்துட்டு சொல்றாரு, அந்த கன்ஃபெஷன் ரூம் மாரி இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து சொல்றாரு, "கரெக்ட் தான். இவன் சொல்றது கரெக்ட் தான். இவன் தப்பா ஒண்ணும் சொல்லல. கரெக்ட் இவன பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம எவிக்ட் பண்ணலையே. நம்ம வந்து பாப்புலாரிட்டி வச்சு தானே எவிக்ட் பண்ணோம். ஸோ அவன் பேசுறது கரெக்ட் தான். அவன் கோவத்துல பேசுறான்றது வந்து கரண் புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து வோட்டிங் மாரி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே வன்ஷஜ் வந்து நெறைய பேசிட்டாரு. ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டி கரண் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கரண் வந்து கொஞ்சம் தாழ்மையாவே தான் பேசிட்டு இருக்காரு வன்ஷஜ் கிட்ட. அண்ட் நீயும் வெளியில போய் என்ன அங்கிள்லாம் பேசினலன்னு சொல்லவும் வன்ஷஜ் வந்து சொல்றாரு, "நீங்களும் வந்து என்ன திட்டினீங்க, குழந்தைன்னு பேசுனீங்க. இதெல்லாம் நீங்களும் பண்ண தானே செஞ்சீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் ஆட்டிட்யூட் காட்டுறாரு. கரண் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து அவரே வந்து சாரி கேட்கிறாரு ஒரு டைம்க்கு மேல. கரெக்ட் நான் பண்ணது தப்பு தான். உன்ன அனுப்பிச்சிருக்க கூடாது. சாரி அப்படின்னு கை குடுக்குறாரு. வன்ஷஜும் வந்து நானும் வெளியில போய் உங்கள பத்தி நெறைய தப்பா பேசிட்டேன். அதுக்காக சாரி அப்படின்னு சொல்லி அவரும் கை குலுக்குறாரு. ஆனா திரும்பவும் வந்துட்டு இந்த அங்கிள் டாபிக் வந்த உடனே வன்ஷஜ் கூல எழுந்து திரும்பி வந்து கரண திட்ட ஆரம்பிக்கிறாரு. உள்ள இத பாக்குற எல்லாருக்குமே வந்து வன்ஷஜ் வந்து ரெஸ்பெக்டே இல்லாம நடந்துக்கிறாரு. ரொம்ப ஆட்டிட்யூட் த்ரோ பண்றாரு. அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்கு. இருந்தாலும் வந்து அங்க இருக்கிற சில பேருக்கு வந்து வன்ஷஜ் முக்கியமா நேகல், ஃபைசு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு வன்ஷஜ் உள்ள வரணும்னு இருக்கு. சில காரணங்களுக்காக. நேகல் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து ஹி டிசர்வ்ஸ் பிகாஸ் அவர் வந்துட்டு உடனே உள்ள கூட பேலஸ்குள்ள என்டர் ஆகாம போயிட்டாரு. ஸோ நல்ல பெர்ஃபார்மரும் கூட. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ப்ளே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேஹல் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபைசு, ரஜத் இவங்கலாம் கூட வந்து வன்ஷஜ் உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கரண் வர வேணாம். அதுக்காக வந்து வன்ஷஜ் கோட் போடணும்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லயன் சொல்றாரு, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்து கரண் வேணுமா, வன்ஷஜ் வேணுமான்னு சொல்லி வோட் பண்ணணும்னு சொல்றாரு. ஸோ வோட்டிங்ல வந்து நெறைய பேருக்கு வன்ஷஜ் வந்து கரண் கிட்ட நடந்துக்கிட்ட விதம் பிடிக்காததுனால நெறைய பேர் வந்து கரண சூஸ் பண்ணாங்க. சில பேர் வந்து கரண் வேணாம் அப்படிங்கிறதுனால, அதாவது முக்கியமா ரஜத் டீம்ல நெறைய பேர் ஃபைசு அவங்கலாம் வந்துட்டு வன்ஷஜ சூஸ் பண்ணாங்க. கரண் டீம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நேஹல் அதாவது பிரின்ஸ் டீம்னு சொல்லலாம். பிரின்ஸ் டீம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, நேஹல் வந்து பார்த்தீங்கன்னா, வன்ஷஜ சூஸ் பண்றாங்க. ஸோ அதனால ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் நடக்குது உள்ள. வன்ஷஜ வந்து நேஹல் சூஸ் பண்றதுனால, ரித்தி வந்து நேஹல் கூட சண்டை போடுறாங்க. "நீ வந்து ஒரு அலையன்ஸ்ல இருக்கிற. ஒரு குரூப்ல இருக்கிற. அப்ப அந்த குரூப்ல எல்லாரும் என்ன பண்றாங்களோ, அதுதானே நீ பண்ணணும். நீ மட்டும் ஒரு தனியா ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்ற மாரி சொல்றாங்க. நேஹல் சொன்னாங்க, "இங்க வந்து எனக்கு ஆப்ஷன் இருக்கு. நான் யாரனாலும் சூஸ் பண்ணலாம். அது வந்து என்னோட இஷ்டம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இவள தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஆப்ஷன் இருக்கிற இடத்துல நான் என்னோட சோலோ கேம தான் ஆடுவேன்." அப்படின்னோனே, விதி வந்து ஓகே அப்ப நீ சோலோவாவே விளையாண்டுக்கோ அப்படின்னு சொன்னோனே, நேஹலுக்கும் வருது. நான் வந்து கேம பொறுத்தவரைக்கும் நான் அப்படி இல்ல. இங்க வந்து எனக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் பண்றேன். நீ வேணுன்ட்டே வந்து ட்விஸ்ட் பண்ணி விடாத இத அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ரித்தி, திவ்யா இவங்க யாருக்குமே வந்து பிடிக்கல. ஏன்னா வந்து அலையன்ஸோட மீட் ஆகல. இவங்க வந்து ஒரு குரூப்ல இருக்காங்கன்னா, அந்த குரூப்ல இருக்கிறவங்க செய்றது தான் நேஹலும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நேஹல் வந்து தனியா ஒரு விஷயம் செய்றது வந்து அந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு பிடிக்கல. அத எடுத்துட்டு போய் பிரின்ஸ் கிட்டயும் சொல்றாங்க. இந்த மாதிரி பிரின்ஸ் உங்கள வந்து எலிமினேட் பண்றதுக்காக ட்ரை பண்றான்றா நேஹல் வந்து நம்மளுக்கு லாயலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாம அவ நம்பலாம் ஒருத்தருக்கு ஓட் பண்ணோம்னா, அவ மட்டும் போயிட்டு வன்ஷஜ்க்கு ஓட் பண்றானா. அது மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரித்தி வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து குடுக்குறாங்க. யூவிகா வந்து கேப்டன் ஆனது வந்து நேஹலுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வந்து அந்த டைம்ல இருந்தே அவ முகமே மாறிடுச்சு. அவளுக்கு வந்து இந்த குரூப்ல இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அவ சோலோ கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு அவ தனியா ஒரு ட்ராக் போறா. ஆனா பிரின்ஸ் வந்து சொல்றாரு, இதெல்லாம் வந்து இப்ப பேச வேணான்ட்டு. திவ்யாவுமே சொல்றாங்க, ஓகே இதெல்லாம் இப்ப நம்ம பேச வேணாம். இதெல்லாம் வந்து நம்ம இப்போ சண்டை போட்டோம்னா அடுத்த டீமுக்கு அட்வான்டேஜா போயிடும். அவங்க வந்து நேஹல் கிட்ட பேசி இத வேற மாரி திருப்பிருவாங்க. அதனால நம்ம இத பத்தி நேஹல் கிட்ட தனியா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, அப்போ அந்த இடத்துல நேஹல் கிட்ட யாரும் சண்டை போடல. ஆனா அவங்க டீம்ல யாருக்குமே வந்து நேஹல் வன்ஷஜ்க்கு வோட் பண்ணது சுத்தமா பிடிக்கல. இத வந்து நேஹல் வந்து நிக்கி கிட்ட கேட்குறாங்க. "அம்மா நீ யாருக்கும்மா வோட் பண்ண?" அப்படின்னோனே, "கரண்க்கு தான் வோட் பண்ணேன்" அப்படின்னாங்க. அப்போ நேஹல் சொன்னாங்க, "சோ உனக்கு ஆப்ஷன் இருந்தது. நீ வோட் பண்ண இல்லையா? உன்ன யாராவது கொஸ்டின் பண்ணாங்களா உன் டீம்ல? வன்ஷஜ்க்கு ஏன் வோட் பண்ணலன்னு? என்ன மட்டும் இந்த டீம்ல எல்லாரும் கொஸ்டின் பண்றாங்கன்னோனே" நிக்கி சொன்னாங்க, "கரெக்ட் தானே. நீ ஒரு அலையன்ஸ்ல இருக்கன்றப்போ, அந்த குரூப் என்ன பண்றாங்களோ அதுதானே நீயும் பண்ணணும்" அப்படின்றாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இந்த மேடமே இது யாரு நிக்கி மேடமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு குரூப்ல இருக்காங்க. அந்த குரூப் ஃபுல்லாவுமே பார்த்தீங்கன்னா, வன்ஷஜ்க்கு தான் வோட் பண்றாங்க. அர்பாஸ், ஃபைஸ், அத்னனு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, வன்ஷஜ்க்கு தான் வோட் பண்றாங்க. ஆனா, இங்க நம்ம நிக்கி யாருக்கு வோட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரண்க்கு வோட் பண்றாங்க. அண்ட் ஸ்ருதிகா பேசுறத பார்க்கும்பொழுது, ஸ்ருதிகாவுமே வந்து வன்ஷஜ்க்கு தான் வோட் பண்ண மாரி இருந்தது. மனிஷாவுமே வன்ஷஜ்க்கு தான் வோட் பண்ணாங்க. மனிஷாவும் அதே தான் சொன்னாங்க. பேலஸ் உள்ள வராமலே அவன் போயிட்டான். அதனால அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நிக்கி மேடம் வந்து நேஹால குறை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காமெடியா இருக்கு பாருங்க.
இதுல வோட்டிங்ல பார்த்தீங்கன்னா, வன்ஷஜ்க்கு 16 வோட்ஸும், கரண்ட்க்கு 17 வோட்ஸும் வருது. ஸோ ரொம்ப க்ளோஸ் இல்லையா? எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்க. இது எப்படி இவ்ளோ க்ளோஸா இருக்க முடியும் அப்டின்ட்டு. ஸோ வன்ஷஜுமே வந்துட்டு கரணுக்கு வந்து இது ரொம்ப ஷாக்கிங்காவும், இன்செக்யூராவும் இருக்கும். என்னடா இவ்ளோ வோட்டிங்க்கு இவன் க்ளோஸா வந்துட்டானேன்னு சொல்லிட்டு, அவர் கொஞ்சம் ஆட்டிட்யூடோட பெருமையா தான் பேசிட்டு இருந்தாரு. கரண் வந்துட்டு சொன்னாரு, "இந்த வோட்டிங் கீட்டிங்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருக்கட்டும். அது இருக்கட்டும். நான் ஆல்ரெடி உள்ள இருந்துட்டு போனதுனால, நெறைய பேருக்கு என் மேல எனிமிட்டி இருக்க தான் செய்யும். ஸோ அது எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுன்ற மாரி அவர் சொல்லிட்டாரு. அண்ட் கேப் கிடைக்கும்பொழுது பேசும்பொழுது, வான்ஷட் சொல்றாரு, "நீங்க வந்துட்டு டிவி இண்டஸ்ட்ரிலருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா உங்கள பத்தி பேசிக்கிறீங்க. எங்களெல்லாம் ரொம்ப குறைச்சு பார்க்குறீங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் குறைச்சு பார்த்துக்கிறீங்க." அப்படின்ற மாரி. அதுக்கு கரண் சொல்றாரு, "நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிலருந்து வந்ததுனால எனக்கு டிவி, ஆக்டர், ஆக்ட்ரஸ் இவங்களோட தான் பழக்கம் ஜாஸ்தி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி தான் எனக்கு அவ்வளவா தெரியும். எனக்கு வந்து இந்த Instagram, YouTube இத பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. ஸோ இப்போ வந்துட்டு அ மூவி இண்டஸ்ட்ரி, டிவி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம புதுசா வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுமே ஆக்ட் பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி பேஸ் இருக்கு." வன்ஷித் சொல்றாரு, "நல்ல விஷயம் தானே. அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறது நல்ல விஷயம் தானேன்னு." அதுக்கு கரண் வந்து, "நல்ல விஷயம் தான். நான் இல்லன்னு சொல்லல. எங்களோட பாப்புலாரிட்டி வந்துட்டு டிவில அந்த மாரி தான். ஸோ உங்களது வந்து வேற மாதிரி. உன்ன வந்து எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால தான் நாங்க கலெக்டிவா டிசைட் பண்ணி உன்ன எலிமினேட் பண்ணோமே தவிர, உன் மேல எங்களுக்கு பெர்சனலா எந்த கோவமோ, வருத்தமோலாம் கிடையாது. அதுக்காகலாம் உன்ன எவிக்ட் பண்ணல." அப்படின்ற மாரி கிளியர் பண்றாரு. ஆனாலுமே கரண் சொல்றாரு, "கரெக்ட் தான். எங்களோட டைம் முடிஞ்சு போச்சு. நாங்க போயிட்டோம். இப்ப வரவங்கள பார்த்து நாங்க வருத்தப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கரண் சொல்லிக்கிறாரு. ஸோ கரண் வந்துட்டு ரொம்ப மெச்சூர்டா இத ஹேண்டில் பண்ண மாரி இருந்தது. வன்ஷஜ் ரொம்ப ஆட்டிட்யூட் காட்டுன மாரி இருந்தது. இருந்தாலுமே வந்து கரண் ரொம்ப சிச்சுவேஷன அமைதியா, பொறுமையா வந்துட்டு கடந்து போன மாரி தெரிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பசில். அந்த பசில் சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பசில் சால்வ் பண்றாங்க. பசில் சால்வ் பண்றதுல வன்ஷஜ் வின் பண்ணிடுறாரு. ஸோ புத்தியில வந்து அவர் வின் பண்ணிடுறாரு. அடுத்தது பலம்க்கான டாஸ்க்கு. அதுல வந்துட்டு டக் ஆஃப் வார் வைக்கிறாங்க. 2 பேர் யாரையாவது ஹெல்ப் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ வன்ஷஜ் வந்து ஃபைசூவையும், கரண் வந்து அர்பாஸையும் கூப்பிடுறாங்க. கரண் வந்து தானா அர்பாஸ கூப்பிடல. நிக்கி வந்து அர்பாஸ கூப்பிடுங்க, கூப்பிடுங்கன்னு கத்துன உடனே கரண் அர்பாஸ கூப்பிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேரோட ஹெல்ப்போட அந்த டக் ஆஃப் வார் பண்றாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, கரண் வின் பண்ணிடுறாரு. ஸோ பலத்துல வந்து கரண் வின் பண்ணிடுறாரு. ஸோ கரண் வந்து நடந்த 3 டாஸ்க்ல 2 டாஸ்க்ல வின் பண்ணிட்டதுனால, கரண்க்கு தான் என்ட்ரிக்கு பாசிபிள் அப்படின்னு கங்கிராச்சுலேட் பண்றாங்க. அப்போ கரண் கேட்கிறாரு, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வன்ஷித் வந்து வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. இந்த தடவையும் அப்படியே போக வேணாம். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்க அவருக்கு. உள்ள வந்து விளையாடட்டும் அப்படின்னு சொன்ன உடனே, லயன் வந்து சரி கரண் நீங்க கேட்கறதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா வந்து வித் ஒன் கண்டிஷன். வன்ஷித் வந்தாருன்னா, வன்ஷித் டைரக்ட்டா டேஞ்சர் ஜோன் போயிருவாரு. ஸோ நெக்ஸ்ட் நடக்க போற டாஸ்க்ல அவர் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாலுமே அவர் வந்து டேஞ்சர் ஜோன்ல தான் இருப்பாரு. அண்ட் கலெக்டிவா வோட் போட்டு உள்ள வந்தாருன்னா ஓகே. இல்லன்னா அவர் அப்படியே போயிருவாரு அப்படின்ற மாரி சொல்லவும், ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓகே சொல்லி வன்ஷஜும் வந்து ரீஎன்ட்ரி குடுத்துறாரு. ஸோ கரண், வன்ஷஜ் இவங்க 2 பேருமே ரீஎன்ட்ரி குடுத்தாங்க. இதுக்கு ஏன் பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாமேன்ற மாரி, எதுக்கு ஏன் அந்த 3 டாஸ்க் வச்சீங்க? முன்னாடியே அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாரி இருந்தது. அப்பதான் யோசிச்சு பார்த்தா, ஓகே கரனோட மெச்சூரிட்டியும், அந்த ஆட்டிட்யூடையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வச்சாங்களோன்னு தோணுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ப்ரோகிராம் வந்து ஒரு ஸ்கிரிப்டடா இருக்குமோ! அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அண்ட் வோட்டிங் அப்பவும் சாமி சொன்னாப்ல. வன்ஷஜ்க்கு எல்லாரும் வோட் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு கரனுக்கு ஏன் வோட் பண்ணணும்? கரனுக்கு வந்து இங்க இருக்கவே விருப்பம் இல்லாத ஒரு மனுஷன். நான் போணும்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன். அவருக்கு போய் நம்ம ஏன் வோட் பண்ணணும்? வன்ஷஜாவது வந்து விளையாடாமலே போயிட்டாரு. அவருக்கு வோட் பண்ணலான்ற மாரி சாமி பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப நியாயமான விஷயம் தான். ஆனா நெறைய பேர் வந்து கரண அவர் மதிக்கல அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவருக்கு வந்து வோட் பண்ணல. நிக்கி சொல்றாங்க, இந்த வன்ஷஜ், சாமி இவங்கலாம் வந்து வெளில இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி நிக்கி சொல்றாங்க. ஸ்ருதிகாவும், மனிஷாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நிக்கி வந்து ரொம்ப டர்ட்டி கேம் விளையாடுறாங்க. அவங்க வந்து 2 சைட்லயும் நல்ல பேர் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு 2 சைட்லயும் போய் விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் லாயலா இருக்கிற மாரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி நிக்கியும், மனிஷாவும் பேசிக்கிறாங்க. ஸோ ஸ்ருதிகா சொல்றாங்க, "நான் அந்த மாரியான ஒரு டர்ட்டி கேம விளையாடவே மாட்டேன். நான் இருக்கிற டீமுக்கு தான் லாயலா இருப்பேன்." அப்படின்ற மாரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஸோ நிக்கியும் ஸ்ருதிகாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சா, ஸ்ருதிகா மனசுல நிக்கிய பத்தின ஒரு பேட் இம்ப்ரஷன் இருக்க தான் செய்யுது. அதே மாரி நிக்கிக்குமே வந்து ஸ்ருதிகாவ வந்து அவ்வளோலாம் புடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. ஸோ வான்ஷஜ் உள்ள வந்தோனே ஸ்ருதிகா, மனிஷா இவங்கலாம் சொல்லி கரண் கிட்ட சாரி கேட்க சொல்றாங்க. ஸோ வான்ஷஜும் வந்து கரண் கிட்ட போய் சாரி கேட்டுக்கிறாரு. கரணுமே வந்து இதெல்லாம் ஒண்ணும் மேட்டரே இல்ல. பரவால்ல. எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி குடுத்துட்டு அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு. அப்போ வான்ஷஜ் கிட்ட போய் மனிஷா சொல்றாங்க, "இந்த வீட்ல நீ இருக்கணும்னா, நீ ரொம்பலாம் எல்லாரையும் பகச்சுக்காத. நீ பேச வேண்டிய இடத்துல பேசு. ஆனா வந்து ரொம்பலாம் எல்லாரையும் பகச்சுக்காத. இந்த வீட்ல வந்து ரொம்ப நாள் சர்வைவ் ஆகுறதுக்கு நமக்கு அலையன்ஸ் வேணும். அதனால எல்லார் கூடயும் எவ்வளோ தூரம் அன்போட இருக்க முடியுதோ, அவ்வளோ தூரம் அன்போட இரு. அப்பதான் உனக்கு வோட்ஸ் கிடைக்கும்." அப்படின்ற மாரி ஒரு சின்ன டிப்ஸையும் குடுக்குறாங்க மனிஷா.
இப்ப திரும்பவும் ஃபாக்ஸ் கீழ இறங்கி வருது. ஃபாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதிகாவ சூஸ் பண்ணி கூட்டிட்டு போகுது. ஃபாக்ஸ் வந்து நேரா வந்து ஸ்ருதிகா கிட்ட தான் நிக்குது. அண்ட் ஸ்ருதிகா சொல்றாங்க, "நான் உன்ன பத்தி தான் நல்லபடியா பேசிட்டு இருந்தேன்." வன்ஷஜ் சொல்றாரு, "பொய் பொய் இவ்வளோ நேரம் உன்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தா" அப்படின்னு சொன்னாங்க. உடனே, "இல்ல இல்ல நான் உங்கள பத்தி தான் நல்லதா பேசிட்டு இருந்தேன். என்ன கூட்டிட்டு போகாதீங்கன்ற" மாரி கேட்கறாங்க. ஆனா ஃபாக்ஸ் வந்து ஸ்ருதிகாவ தான் மேல கூட்டிட்டு போறாங்க. ஸோ லயனோட டென்னுக்கு போன உடனே அங்க ஒரு டாஸ்க் இருக்கு. பலூன்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. பலூனுக்கு நடுவுல வந்து நீங்க நின்னுக்கணும். அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து உங்கள ஷூட் பண்ணுவாங்க. நீங்க வந்து டார்கெட் செய்யப்படுவீர்கள். அண்ட் அந்த பக்கம் இருக்கவங்க ஷூட் பண்ணுவாங்க. பலூன் ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ கரெக்ட்டா பார்த்து ஷூட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த வேல்யூக்கான அமௌண்ட் வந்து ஃபேன்ஸோட மனி பாட்ல ஆட் ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி ஸ்ருதிகாவ சூஸ் பண்ண விடுவாங்க அப்படின்னு பார்த்தா, இல்ல லயனே வந்து சூஸ் பண்ணிட்டாரு. ஊர்வசி வரணும்னு சொல்லிட்டு. ஊர்வசி சொல்லிட்டே வராங்க, "எனக்கு டார்கெட்லாம் எதுவுமே பண்ண தெரியாது. நான் ஒழுங்கா ஷூட் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஊர்வசி லயன பார்த்தோனே, "இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள பார்க்குறேன். கிட்டத்துல பார்க்குறேன்" அப்படின்னா ஸ்ருதிகா வந்து, "இன்னும் கிட்டத்துல வந்து பாருங்க" அப்படின்ட்டு தள்ளி விடுறாங்க ஊர்வசிய. ஸோ ஊர்வசி வளைஞ்சு நெளிஞ்சு வெட்கப்பட்டு நிக்கிறாங்க. அப்புறம் கேம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவ அந்த இடத்துல டை பண்ணிடுறாங்க. அந்த பலூனுக்கு நடுவுல கட்டி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் டார்கெட் பண்றதுக்காக ஒரு கிளாஸ் குடுக்குறாங்க. அந்த கிளாஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கிளாஸ் வந்து தெளிவா தெரியுமா? அதாவது கண்ல வந்து 2 லென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த லென்ஸ்ல வந்து ஒரு லென்ஸ் வந்து கிளியரா தெரியுமா? இன்னொரு லென்ஸ்ல வந்து விஷன் வந்து கிளியரா இருக்காதாம். ஸோ இத மாட்டிட்டு தான் நீங்க வந்து ஷூட் பண்ணணும் அப்டின்றாங்க. ஸோ ஊர்வசியும் வந்துட்டு அத போட்டு ஷூட் பண்ணும்பொழுது, ஸ்ருதிகாவோட வயித்திலேயே 2, 3 தடவ ஷூட் பண்ணிடுறாங்க. ஸ்ருதிகாவும் கேட்குறாங்க, "உங்களுக்கு என் வயிறு ரொம்ப பிடிக்குதா? கொழு கொழுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அத வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா வந்து ஊர்வசி அந்த 2 காலுக்கு நடுவுல 15,000 ஒரு பலூனுக்கு வேல்யூ இருக்கும். அதனால அத டார்கெட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்லுவாங்க, "பார்த்து பண்ணுங்க. தப்பா டார்கெட் பண்ணி எதனா ஆயிடப்போது. எனக்கு வேற ஒரே ஒரு பையன் தான் இருக்கான்" அப்படின்னு ஸ்ருதிகா சம்மந்தமே இல்லாம பேசுவாங்க. சிரிப்பா இருந்தது. அதெல்லாம் அவங்க பண்ணது. அதுக்கு அடுத்து 15,000க்கே டார்கெட் பண்ணுவாங்க. பட் அது ரீச் ஆகாது. ஸோ 15,000 கிடைக்காது. மொத்தத்துல ஒரே ஒரு பலூன் ஷூட் பண்ணுவாங்க. அது 4,000. ஸோ அந்த 4,000 வந்து ஃபேன்ஸ் மனி பாட்ல சேர்ந்துரும். ஸோ அவங்களுக்கு 10 சான்ஸ் கிடைச்சது ஊர்வசிக்கு ஷூட் பண்றதுக்கு. அதுல ஒரே ஒரு தடவ தான் ஷூட் பண்ணாங்க. அதுல 4,000 ஃபேனோட மனி பாட்டுக்கு போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரஜத்த கூட்டிட்டு வந்தாங்க. ரஜத்தும் வந்துட்டு டார்கெட்டா தான் நின்றிருந்தாரு. ஸோ அவர டார்கெட் பண்றதுக்கு மனிஷாவ கூப்பிட்டாங்க. ஸோ மனிஷா வந்து "வச்சு செய்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்தாங்க. உள்ள வந்துட்டு ரஜத்த பார்த்தோனே, "கால நல்லா விரி. நடுவுல இருக்கிற அந்த 15,000 தான் நான் ஷூட் பண்ணுவேன்" அப்படின்னு அடம் பிடிச்சு அவங்களும் அந்த 15,000 தான் எய்ம் பண்ணிருந்தாங்க. ரஜத் வந்து, "வேணாம் வேணாம் எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. தயவு செஞ்சு தப்பான இடத்துல ஷூட் பண்ணிடாத" அப்படின்னு பயந்து நின்னுட்டுருந்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க ரொம்பவே ஃபன்னா இருந்தது. மனிஷாவால ஒரு பலூன் கூட ஷூட் பண்ண முடியல. டான்ஸோட மணி பாட்ல மொத்தமா வந்து ஒரு 4,000 தான் ஆட் ஆச்சு. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நிக்கி அண்ட் மனிஷாவுக்கு ஒரு பெரிய சண்டை நடக்குது. அப்புறமா வந்துட்டு 3 பேர் வந்து எக்ஸிட் ஆக போறாங்க. அப்படின்ற மாரி லயன் சொல்றாரு. ஸோ இதுதான் விஷயம். இதுதான் வந்து எபிசோட்ல நடந்த விஷயம். மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நேஹல் வந்து சோலோ கேம் ஆடணும். நான் தனியா ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. துஷ்யந்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேற டீமுக்கு போற மாரி தெரியுது. ஸோ பிரின்ஸ் வந்து அவரோட பிளான்ல வந்து நெறைய இடத்துல சக்சஸ் ஆகுற மாரி தான் தெரியுது. நெறைய பேரோட மனச மாத்துறாரு அப்படின்றது வந்து புரிய வருது. நேஹலுக்கு அவங்க டீம்லயே சப்போர்ட் குறைஞ்சிட்டு வரது தெரியுது. அண்ட் நிக்கி வந்து ரஜத் அண்ட் ஃபைசோ டீம்லயே விளையாடிட்டு, அவங்களுக்கு ஆப்போசிட்டா யோசிக்கிற மாரி தோணுது. இதுதான் வந்து எபிசோட்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகள். வேற வீடியோல உங்கள திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.